மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் சார்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருங்க. சரிங்க சார். ஏழரை சனி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் இவங்க முயற்சிகளில் தடையை கொடுத்துருந்துருப்பாரு. இவங்க ஏதாவது வெற்றி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டக் இருந்திருக்கும். கம்யூனிகேஷனில் எரர் இருந்திருக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்டக்கில் இருந்திருப்பாங்க. எவ்வளோ போராடினாலும் இவங்களுக்கு வீடியோ வியூ இப்படி எட்டி கூட பார்த்துருந்துருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த பீரியடு வரப்பிரசாதமான பீரியடு. இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. இவங்களோட ஐடென்டிட்டி வெளில வர ஆரம்பிக்கும். நல்ல மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, டிஜிட்டலை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த பீரியடு சூப்பரான பீரியடுங்க. போராட்டத்துக்கு முக்கியமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சனி 3ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் அப்படின்னாலே காதல், மனசு, பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாத்தையுமே கொடுத்துருந்துருப்பாருங்க. லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஈகோ கிளாஷ்னாலேயோ வார்த்தைகளால் பிரச்சனைகளை ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுத்து பிரித்து விட்டுருந்துருப்பார். லவ் பிரிஞ்சவங்களுக்கு திரும்ப லவ் சேர்றதுக்கோ இல்லை அவங்கள விட பெட்டராக ஒருத்தவங்க இவங்க வாழ்க்கையில் லவ் பண்ணுறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டுங்க. ரொம்ப மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மனசுக்கு பிடித்த ஒரு விஷயம் இந்த பிறையில் நடக்க ஆரம்பிக்கும். பூர்வீக இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே கிளியர் ஆகும். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை இவங்க போயிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைபை கொடுக்குங்க. அதே மாதிரி இவங்களோட 9ஆம் இடத்தை சனி பகவான் நேராக பார்க்கும்போது பாக்கியம்னா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம். அதெல்லாமே பிளாக் ஆகி இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ கிளியராக ஆரம்பிக்கும். இவங்களுக்கு ஒரு கௌரவ பட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பா மூலியமாக ஏதாவது ஆதாயம் கிடைக்கலாம். அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவங்களுக்கு பாசிட்டிவாக மாறலாம். அப்பாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் கிளியர் ஆகலாம். அப்பாவுக்கும் இவங்களுக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இவங்களோட 12ஆம் இடத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. விரயம், அலைச்சல், ட்ராவலில் பிரச்சனை, வெளிநாடு போக ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே இருந்திருக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்கு மெயினாக மூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு பார்த்துக்கான மூவ் எல்லாமே நடக்குங்க. டாக்குமெண்ட்டு, பாஸ்போர்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கிளியராக ஆரம்பிக்கும். நிம்மதியான தூக்கம் வரும். கால் வலி குறையுங்க உங்களுக்கு. தனிமையில் இருக்கணும்னு ஆசைப்பட்ட மகர ராசிக்காரர்கள் தனிமையில் இவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்குங்க. நல்ல காலம் சார். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன சார்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல், இந்த 138 நாளில் கிடைக்கக்கூடிய காதல் இவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கலாம். ஆனால் சரியான பர்சனை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணனா திரும்ப ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரி பிரச்சனையை மாட்டிப்பாங்க. சட்டுன்னு வந்ததை அக்செப்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுக்கணும். கரெக்டான பர்சனை அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிரந்தரமாக இருப்பாங்க. சூஸ் பண்ணுற இடத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். நல்ல வார்த்தை. நிரந்தரமாக இருப்பாங்க. கரெக்டாக சூஸ் பண்ணணும். சரிங்க சார். இவங்க எந்த மாதிரியான கோவிலுக்கு போய் என்ன பரிகாரம் செய்யலாம் சார்? இவங்க நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பிடிச்சிக்கணுங்க. ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுறதோ, வெண்ணெய் காப்பு சாத்துறதோ ரொம்ப விசேஷமான ஒரு இதுங்க. அதே மாதிரி அந்த கோயிலில் போயிட்டு ஆஞ்சநேயர் சாலிசா சொல்கிறது, இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு இவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மந்திரத்தையோ ஸ்லோகத்தையோ இவங்க மனசார சொல்கிறது, 108 தரம் சொல்லிவிட்டு அந்த கோயிலை 9 தரம் சுற்றி ஆஞ்சநேயரை வேண்டுறதுங்கிறது ரொம்ப இவங்களுக்கு பாசிட்டிவாக எல்லாமே நடக்குங்க. என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இவங்க உழைப்புக்கு பேர் போனவங்க மகர ராசிக்காரங்க. என்ன சார் ஒர்க்கெல்லாம் இருக்குது சார், லீவெல்லாம் போட முடியாது சார், பக்கத்துலேயே ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்கன்னா ஆத்மார்த்தமாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பழங்கால ஆஞ்சநேயராக எடுக்கணுங்க. நம்ம இன்றைக்கி நேர்த்தி கட்டின கோயிலுக்கு போய் வேண்டிட்டுலாம் ஒன்றும் நடக்காதுங்க. ஆகமனம் பிரகாரம் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கணும். அங்கே போய் இதே ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையோ இல்லை வெண்ணெய் காப்போ இவங்க சாத்திட்டு வேண்டி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாமே நிறைவேறும்.